ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்னக்கா நேற்று வீடியோவே போடலண்டா, ரொம்பவே சாரி. நேற்று நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டோமா, அதனால அப்படியே டைமே ஆயிடுச்சு. வீட்டுக்கு வரதுக்கே 9 மணி 10 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எடிட் பண்ணி போகிறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான் வீடியோ போடல. இதுக்கப்புறம் கரெக்டாக வந்து வீடியோ வந்துடும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பார்க்குறாங்க, என்னடா இது இந்த சின்ன பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அம்மா கோவம் வருது. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணேன்னா, ஹீரோ கிட்ட போயிட்டு நான் இந்த ஹெல்ப் பண்ணட்டுமா அந்த ஹெல்ப் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு இந்த மின்ட்டு பொண்ணு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு வந்துட்டு தெரியுது இந்த பொண்ணு என்ன பண்ண வரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே நம்ம ஒய்ஃபோட இப்போதைக்கு ஃபேக்கான ஒய்ஃபோட தங்கச்சி இல்லை. ஸோ என்ன பண்றானா, இல்லம்மா நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றானா. இல்ல பரவாயில்ல நான் வந்து ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஸ்டிக்கர் மாதிரி தொடச்சிட்டு இருக்கான். இவன் என்ன பண்றானா, அவனை சட்டிஸ் பண்ற மாதிரி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு என்னன்னா, அக்காவோட உண்மையான லவ்வர் கிடையாதுல்ல, ஹஸ்பண்ட் கிடையாதுல்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. உடனே வந்துட்டு இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா தங்கச்சி இந்த மாதிரி பண்றான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவளுக்கும் தெரியும்ல இது ஏதோ ஃபேக் மேரேஜ்னு சொல்லிட்டு. ஸோ அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் டேபிள் உட்காந்து சாப்பிடுவாங்களா. அப்ப பாத்தீங்கன்னா மின்ட்டுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்னடா இது எப்படி எடுத்து சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கா. அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து கிராண்ட் பா தான், என்னம்மா நல்லா சாப்பிடுமான்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ வந்து சொல்றான், பாரு அவ வந்து பிளைன் ரைஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா, அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டு எடுத்துக்கொடு அப்படிங்கும் போது ஹீரோயின் வந்து கேட்கறா என்ன வேணும்ட்டு. கிராப் வேணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஆசையா சாப்பிட்றா. பட் இது வந்துட்டு ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மீன்ட்டு வந்து இப்பதான் படிச்சு முடிச்சிருப்பா. சரி என்ன பண்ற, ஏதாச்சும் ஒர்க் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பா. இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களோட கம்பெனிக்கே வா, இந்த ஃபைல்லாம் கொடுக்கறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இது வந்து இவருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தங்கச்சிக்கும் ஓகே, தங்கச்சிக்கு ஒரு வேலை கிடைச்சா ஓகே தான் சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்களா. இவ ரெடியாகி வரத்துக்கு லேட் ஆகுது. சரி சொல்லிட்டு இவரை ட்ராப் பண்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வி தான் வரான். ஸோ வி தான் ட்ராப் பண்ண வரான். வி வந்துட்டு இதான் ஆஃபீஸ்மா, இந்த இறக்கிக்கோ, இங்கதான் அக்கா ஒர்க் பண்றான்னு சொல்லிட்டு இறங்கும் போது இவன் என்ன பண்றா, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா வி கிட்டயுமே போயிட்டு ஃபிளட் பண்ற மாதிரி பண்றா. ரொம்பவே தேங்க்ஸ்ங்க, ரொம்ப கேரா அழைச்சிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் வந்து இப்படி கிட்டக்க போயிட்டு சொல்றான். வியே சரியான ஆள். ஸோ அவன் பாக்குறான், அவனுக்கு வேற இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல, அவன் ஒரு மாதிரி பாக்குறான். ஏன்னா ஒரு அழகு, இந்த பொண்ணு அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு இந்த மாதிரி செடியூஸ் ஆகுறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ இப்படிதான் பண்ணுவாள் என்னன்னு தெரியல. உடனே பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஓகே ரொம்பவே தேங்க்ஸ் என்ன அழைச்சிட்டு வந்து விட்டதுக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணனா, கார்ல இருந்து கீழே இறங்கிட்டு பார்த்து சேஃபா டிரைவ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்றாள். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் தங்கச்சி போயிட்டு ஒர்க் பண்றா. அந்த ஃபைல் எல்லாம் போய் கொடுமா, சைன் வாங்குறதுக்கு எடுத்துட்டு போன்னு சொல்லும் போது இவன் என்ன சொல்றானா, இந்த ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குனிஞ்சு ஒரு மாதிரி வியர்டா நடந்துக்கிறாளா. இதெல்லாம் வந்து ஹீரோக்கு தெரியும் எப்படி பண்றான்னு. இவளை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கவங்க பணக்காரங்க, யாராச்சும் ஒருத்தங்களை நம்ம கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் லவ்வரா பாய் ஃப்ரெண்டா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. இவளுக்கு ஆல்ரெடி வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. இந்த மாதிரிலாம் பண்றா. ஹீரோ கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம வந்துடா. நமக்கே வந்துட்டு ஹீரோ கிட்ட யாராச்சும் வந்தாலே பிடிக்காதுல்ல. சோ இந்த பொண்ணை பார்த்துமே யார் நீ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்க, நீ எங்கேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிடறா. யார் இது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து சொல்றான், இந்த மாதிரி சாவோட தங்கச்சி அப்படிங்கும் போது, ஓ அவளோட தங்கச்சி அப்படின்னு, அப்போ உனக்கும் வந்துட்டு இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் கூட மேனஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறா. அது சரி, நீங்க அந்த பக்கத்துல வாழ்றவங்க தானே, உங்களுக்கு எது மேனஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கும் போது இவளுக்கு கோவம் வருது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தங்கச்சியுமே வந்துட்டு ஹீரோயின் மாதிரி அமைதியா இல்ல, அவளை வந்து திட்ட ஆரம்பிக்கிறா. அப்படியே வந்து 2 பேருக்கு சண்டை வரும்போது ஹீரோவா வந்து தடுக்கிறான், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் போட்டு தடுக்கிறான். இவ என்ன பண்றா, அப்படியே ஃபேஸ்ல ஜாட காமிச்சிட்டு அந்த இடத்துக்கு போறான். அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்குமெண்ட் சைன் வாங்குறதுக்கு மேனேஜர் ரெடி கிட்ட வரான். அவங்க வந்து புதுசா பார்த்துட்டு யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரி ஹீரோவோட வீட்டுல இருந்து வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் என்ன புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க போது யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சாவோட தங்கச்சி தெரியுது. நார்மலாவே ஹீரோயினே பிடிக்காது. இப்ப ஹீரோயின் தங்கச்சி சொன்னா மட்டும் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி பேசதான் ஆரம்பிப்பாங்க. இவங்களும் ஒரு மாதிரி பேடா பேசுறாங்கன்னா, பட் இவ அதெல்லாம் கேர் எடுத்துக்கவே மாட்டேங்கிறா. அவங்களுக்கு நல்லா சவாலா தான் இவங்க பேசிட்டு இருக்கா. அவங்க பாக்குறாங்க, சாவோட தங்கச்சா நீ என்ன இவ்வளோ இதா பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஆமா, நீங்க என்கிட்ட ஏதாச்சும் திமிரா நடந்துக்கிட்டீங்கன்னா நானும் திமிரா தான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போறா. அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது ஹீரோயினோட கிளாஸ் இருக்கு. ஹீரோயின் வந்துட்டு டான்ஸ் பண்ணிட்டே வந்துட்டு ஸ்டெப் போடுவாங்களா, அந்த கிளாஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து மியூசிக் எல்லாம் பிளே பண்ணிட்டு எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. இதை பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவಳು என்ன பண்ணா, டோர் கிட்ட நின்று இவ்வளவு அந்த ஸ்டெப் எல்லாம் போட ஆரம்பிக்கிறா. அப்படியே இவ வந்து ஃபைல போய் திருப்பி ஹீரோட்டு கொடுக்கணும், ஆனா கொடுக்காம நல்லா நின்று இந்த ஸ்டெப் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாளா. அப்ப கரெக்டா இவங்க 2 பேரும் மேனேஜர் லேடியும் டிப்பும் வராங்க. வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு இங்க என்ன வேலை, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகாரமா பேசுவாங்களா. இப்பதான் மேனேஜர் லேடி, அந்த மேனேஜருங்கிற திமுறதானே பேசுவாங்க. இவளுக்கு என்னன்னா, நம்ம இது வந்துட்டு நம்ம அக்காவோட ஹஸ்பண்டோட கம்பெனி அப்படின்ட்டு இவ என்ன பண்றான்னா அவளும் திமுறா பேசுறான். இப்படி சண்டை வரும்போது ஹீரோயின் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே வந்து பாக்குறா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அப்ப வந்து சொல்ற, அக்கா இங்க பாருங்கக்கா, இவங்க வந்து ஓவரா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றான்னா
கோவப்படுறா. எப்பவுமே வந்துட்டு அப்படியே துடுப்பா அப்படி சொல்ல டிப்பு என்ன பண்றா, சண்டைக்கு போகும்போது நீ என்ன சண்டைக்கு வரேன்னு சொல்லி என்ன பண்றேன்னா காலை போய் மீச்சு விட்டுட்டு இவங்க தான் ஓவரா என்கிட்ட பிரச்சனை பண்றாங்க, நான் ஜஸ்ட் நின்று பாத்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவ டக்குன்னு போயிடா. நம்ம ஹீரோயின் மாதிரி சாஃப்ட் கிடையாது இல்ல இவன். என்ன பண்றா, மீச்சு விட்டு போறா. இது தேவைதான் இவங்க டிப்புக்கெல்லாம். அவங்க எல்லாம் பாக்குறாங்க என்னடா ஒரு ஹராத்து குட்டியா இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. நெக்ஸ்ட் நைட்டா இவனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. இப்ப ஹீரோயின் வீட்டுல தான் வந்துட்டு தங்கச்சி இருக்கா. 2 பேரையும் வந்து இந்த இடத்த சேஃபா நீ வச்சிருக்கியா, இரு உன்னோட பொண்ணு என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டான்னா ஒரு அடியாளெல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு நைட்டா நம்ம வரணுடான்னு பிளான் பண்றாங்க. கரெக்டா பேசிட்டு இருக்கும் போதே அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வெளியே போறாங்க. ஸோ ஜிம் இருக்குல்ல, ஜிம்முக்கு வந்துட்டு புதுசா கிளைண்ட் எல்லாம் வராங்க. ஃபர்ஸ்ட் எப்படின்னா இந்த கிளைண்ட் வந்து பிடிச்சது யாருன்னா இவன் தான் பிடிச்சிருப்பான், வி தான் பிடிச்சிருப்பான். அந்த ஒரு வாரம் வந்துட்டு ஹீரோ வந்து ஒப்படைச்சிட்டு போவானா. அப்பதான் நம்ம வி வந்துட்டு ஸ்பான்சருக்காக நிறைய கிளைண்ட் கிட்ட பேசியிருப்பான். இப்ப சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தவங்க வராங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது எல்லாமே வி தான் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சரி இப்ப வி தான் ஃபுல்லாமே இது எல்லாமே ஹேண்டில் பண்ணும். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் கிளம்பி வராங்க. எங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே சரி இங்க போங்க நாங்க பின்னாடியே வரோம்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோவும் முன்னாடி போயிடுவான். நம்ம எல்லாருமே வந்து அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு ஒரு ஃபைல் வந்து மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து கால் பண்ணி வியை தான் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. வியும் இவனும் 2 பேரும் கிளம்பிடுவாங்க. வியும் ஓராவும். அப்ப ஓராட்ட வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபைல் எடுத்து வர சொல்லியிருக்காங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு எடுத்து வரேன், நீ கார் எடுத்து வேணா நீ முன்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு வி என்ன பண்ணுவான்னா வீட்டுக்கு வருவான். கரெக்டா இவன் வீட்டுக்கு வரும் போது உள்ளார என்ன நடக்கும்னா இவன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த வீட்டுக்குள்ள பதுங்கி அங்க யாருமே இல்ல. அந்த வீட்டுல ஹீரோயின் மட்டும் தான் இருக்கான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அப்பதான் ஹீரோயின் வந்து கிளம்பி அவளுமே வந்து ஜிம்க்கு போறதுக்காக வெளியே வருவா. கட்டாயம் என்ன பண்ணுவான்னா முகமெல்லாம் போட்டுக்கிட்டு உள்ளார வருவாங்க. அவங்க இந்த வீட்டுல ஒரு வேலைக்கார அம்மா இருக்கும். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, கீழே அடிச்சு போட்டுட்டு 2 பேர் வந்திருப்பாங்கல்ல அவங்க வந்து பிடிக்க சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு இவன் என்ன பண்ணுவான்னா ரேப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். ஹீரோயின் வந்துட்டு யாருன்னு தெரியாதுல்ல. சோ எது திருட்டு போய் தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா அடிக்க போவா. கரெக்டா அவன் என்ன பண்ணுவான்னா ஹீரோயினை போட்டு அட்டாக் பண்ணும் போது கரெக்டா அவ வந்து மாஸ்க் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து டிஜே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. அப்ப கரெக்டா வந்துட்டு வீட்டுக்குள்ள வருவான். வீடுலாம் இப்படி இருக்கிறதுலாம் பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா மேல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வருவான். அதுக்குள்ள இவன் என்ன பண்ணுவானா ஹீரோயின் தப்பான்னு வந்துக்க ட்ரை பண்ணுவான். ஹீரோயின் வந்துட்டு வேண்டாம் வேணாம்னு கத்திட்டு இருப்பா. இல்ல இந்த சான்ஸை விட்டா நல்லா முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவானா திருப்பி ஹீரோயின் எப்படி தப்பா நிற்கும் போது கரெக்டா வி பின்னாடி வந்துருவான். வந்துட்டு ஒரு கட்டை எடுத்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். அவன் என்ன பண்ணுவான் அரண்டு வியை வந்து அவன் எதை எதிர்பார்த்திருக்க மாட்டானே. ஸோ வி வந்ததுமே அவன் என்ன பண்ணுவானா அங்க இடத்துல ஓட ஆரம்பிச்சிருவான். திருப்பி மாஸ்க போட்டுட்டே ஓட ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவானா ரொம்ப பயத்தோட இருப்பா ஹீரோயின். போய் டக்குன்னு ஹீரோயின் என்ன பண்ணுவானா அவளுக்கு வியா அங்க ஹீரோவா அப்படிலாம் தெரியாது. இப்ப காப்பதுன வரைக்கும் கடவுள் மாதிரி என்ன நினைச்சுப்பானா டக்குன்னு போயிட்டு ஹக் பண்ணுவா. இவன் என்ன பண்ணுவானா டே அந்த வீட்டுல எல்லாமே உஷாராயிட்டாங்கடா நம்ம இன்னொரு நாள் வந்துக்கலாம்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான் டிஜே அவன் ஆட்களோட வெளியே ஆயிடுவான். இவன் போயிட்டு பாத்துட்டு ஒண்ணும் இல்ல பயப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ரொம்ப பயந்துருப்பாளா. சோ என்ன பண்ணுவான் ஹக் பண்ணிருப்பா. இவனுக்கு என்னன்னா ஹீரோனை வந்துட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஹீரோனை வந்துட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸா உட்காந்துருப்பாளா. அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் கொஞ்சம் அலங்கோலமா இருக்கும்ல. இவன் என்ன பண்ணுவானா அதை பார்த்துட்டு இவனுக்கு வந்து சபலம் வந்துட்டு ஏற்பட்டுரும். என்ன பண்ணுவானா எனக்கு உன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் லைக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா ஹீரோயின் கிட்ட தப்பா பேச ஆரம்பிப்பான். ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கும். இவன் என்ன இப்பெல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு சுதாரிக்கிறதுக்குள்ள இவன் என்ன பண்ணுவான் இவன் என்ன பண்ணுவானா பாஞ்சு ஹீரோயினை வந்துட்டு ரேப் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவான். ஹீரோயினுக்கா என்ன பண்ணு தெரியாது. ஏடா இது இவனை காப்பாத்த வந்தான்னு நினைச்சு இவன் நம்ம கிட்ட தப்பா நினைத்துக்கிறான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ப்ளீஸ் நவரு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. அவன் என்ன பண்ணுவானா கிஸ் பண்ண ட்ரை பண்ணுவானா. அதுக்கப்புறம் இவளுக்கு செமையா கோவம் வந்துடும். பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பலன்னு அரைஞ்சிட்டு அவன் அந்த இடத்த விட்டே ஓடிடுவான். இவனுக்கா என்ன பண்ணே தெரியாது. இப்போ இதை எப்படி சுச்சுவேஷனை மாத்தணும், அவன் கண்டிப்பா போயிட்டு அங்க சொல்லுவான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணும் அப்படின்னு நினைக்கிறான் என்னன்னு தெரியலங்க. என்ன பண்ணு நினைக்கிறான்னு தெரியல. அவன் என்ன பண்ணா டக்குன்னு அவனோட ரூமுக்கு போறான். சோ அவன் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பான் அந்த காண்டம் எல்லாம் அதோட பேப்பர்லாம் இருக்குல்ல அவன் ஒய்ஃப் கூட இருந்தப்போ யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதை யூஸ் பண்ணதை எடுத்துட்டு வந்துட்டு ஜஸ்ட் ஆல்ரெடி ஓப்பன் பண்ண அந்த இதை மட்டும் கவரை மட்டும் கொண்டு வந்துட்டு ஹீரோயின் பெட்ல போட்டு அதுக்கு மேல வந்துட்டு அவங்க பெட்ஷீட்டை ஒரு மாதிரி அலங்கோலமா பண்ணிட்டு இவன் என்ன பண்ணா கிளம்பி ஆஃபீஸ்க்கு போறான். அப்போ வந்துட்டு ஓர கேட்கறா என்ன லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்திருப்பா. இவன் பாக்குறான் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட எதாவது சொல்லியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து முடிச்சு பாக்குறான். பட் ஹீரோயின் எதுவுமே சொல்லவே இல்லை. இவன் பண்ணதை சொல்லவே இல்லை போல. அவனும் கேட்பான் என்னாச்சு ஏன் லேட்டு அப்படிங்குவானா. அதுக்கப்புறம் இப்போதைக்கு அந்த இதை பார்க்கலாம் கிளைண்ட் வந்திருக்காங்க ஸோ அந்த மீட்டிங்கை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டு அந்த ஃபைலை வந்து கொடுத்துருவான். அப்படியே அந்த கிளைண்ட் ஒரு மீட்டிங் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்க. ஹீரோயினா ஒரு மாதிரி பதட்டத்தோடு தான் இருப்பா. அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஹீரோ கேட்பான் என்னாச்சு ஏன் லேட்டா வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. அப்பதான் உன் வீட்டுல ராபரி நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல ராபரியான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துருவாங்களாம். அப்போ எல்லாரும் கேட்பாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அப்போ முந்திக்கிட்டு என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி வீட்டுக்கு ராபரி வந்தாங்க
அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து தப்பா எனக்கு வந்தாங்க, நான் தான் வந்து அடிச்சு இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே. அதே மாதிரி வேலைக்கார பொண்ணு அதான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ராபரிக்கு 3 பசங்க வந்தாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரூமுக்கு தான் போனாங்க, ரொம்ப நேரமா வந்துட்டு கீழே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சார் தான் வந்தாரு, அவர் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் அவங்க இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு அடிச்சு துரத்துறாரு அப்படின்னு சொல்லுவாங்களா. இப்ப எல்லாருமே ஹீரோயினை தான் பார்ப்பாங்க, அவர் என்ன பண்ணாங்க அப்படிங்கும் போது ஹீரோயினுக்கு என்னன்னா டிஜே மாட்டி விடுறதுக்கு ஒரு மாதிரி விருப்பம் இல்லையா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி விஜே வந்துட்டு சொன்னா நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டை பத்தி இன்னுமே கேவலமா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாவே இருக்கா. அவளுக்கு மட்டும் தான் தெரியாம வந்தது அவன் தான்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்பாங்க என்ன ஆச்சு, ஏதாச்சும் பண்ணானா இல்ல வீட்டுல இருக்க பொருள் ஏதாச்சும் எடுத்துட்டு போனான்னு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டான், அமைதியாவே இருப்பா. என்ன பண்ணுவானா இதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா அப்படியே அமைதியா இருப்பான். அதுக்கப்புறம் சரி நாங்க போய் இன்வெஸ்டிகேஷன் பண்றோம், அவனோட கைரேகை ஏதாச்சும் இருக்குதான்னு சொல்லிட்டு ரூம் போய் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவன் அங்கதானே என்னன்னு சொல்லியிருப்பாங்க. சோ எல்லாருமே தெரிவிட்டு இருப்பாங்க ஏதாச்சும் அவன் விட்டுட்டு போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிவிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கா அவன் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும், வந்து ஹோல்ட் பண்ணிப்பான். ஃபர்ஸ்ட் ஹீரோயின் தப்பா நினைக்காதான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான்னு. சோ வந்து பாத்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க யாரா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க திங்ஸ் வச்சு விட்டுட்டு போயிருக்காங்கன்னு பார்த்துட்டே இருக்கும்போது இந்த என்ன பண்ணுவானா அவன் தான் அந்த இடத்துல வந்துட்டு கான்டமோட பேப்பர் வச்சிருப்பான். ஸோ என்ன பண்ணுவானா அதை வந்துட்டு கரெக்டா இவன் எடுத்துட்டு என்ன இது வந்துட்டு உன்னோடதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட வந்துட்டு காட்டுவான், பார்ப்பான். அப்ப வந்துட்டு அதை யாரும் எடுக்க மாட்டாங்க. ஹீரோ வந்துட்டு பார்ப்பான், பார்த்துட்டு அப்படியே அவன் வந்து ஷாக்க பார்ப்பான். ஆனா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கிடையாது இல்ல. ஸோ வந்துட்டு பார்ப்பாங்க. ஹீரோயினுக்குமே அது ஷாக் தானே. ஹீரோயின் பாக்குறா எப்படி இது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு அது போய் டச் பண்ணாதீங்க, அதோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணோம் எடுத்துப்பாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்துட்டு அதை டெஸ்ட் பண்ணோம், கண்டிப்பா வந்துட்டு வர திருடனோட தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அது சேஃபா எடுத்து வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கா ஒரு மாதிரி இருக்கும், ஒருவேளை வந்துட்டு ஹீரோயின் ஏதாச்சும் பண்ணியிருப்பானாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து சொல்லுவாங்க ஏதாச்சும் புதுசா ஆட்கள் வந்தாங்களான்ட்டு. அப்போ வந்துட்டு ஹீரோ நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா புதுசா வந்த ஆட்கள்னா அந்த ஹீரோயின் இருக்கால அவரோட தங்கச்சி தான் வந்திருக்காங்க. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவளே அப்பதான் வந்திருப்பாளா. அதுக்கப்புறம் வேலைக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ராபின் வந்தவங்க ரொம்ப நேரமா வந்து ஹீரோயின் ரூம்ல இருந்தாங்க, ஏதோ வந்து சவுண்டு கேட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களை துரத்தி விட்டு வியாவும் வந்துட்டு ஹீரோயின் ரூம்ல ரொம்ப நேரம் இருந்தாங்கன்ட்டு ஒரு மாதிரி சொல்லுவாங்களா. இல்ல கேட்டு ஒரு மாதிரி இருக்கும், என்னாச்சுன்னு தெரியல, ஹீரோயினை வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இருக்கும். பட் ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டா, அமைதியா இருப்பாளா. அப்ப ஹீரோக்கு வந்து கொஞ்சம் சந்தேகமா இருக்கும், அவன் ஏதாச்சும் வந்துட்டு ஹீரோயினை பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு இந்த யூஸ் பண்றதெல்லாம் கிடக்குது இல்ல, அதை பார்த்துட்டு ஹீரோயின் எப்படி கேட்கறதுன்னு ஹீரோ என்ன பண்ணுவான், தயங்கிட்டே வந்து கேட்பான். இந்த மாதிரி வந்தவனும் ஏதோ தப்பா நடந்துக்கிட்டானோ ஹராஸ்மெண்ட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் வந்துட்டு நான் தான் சொல்றேன்னு யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்களா, ஏன்னா அப்பெல்லாம் யாரும் பண்ணல அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவோம். அவளால சொல்ல முடியல வி தான் அப்படின்னு சொல்லிட்டு. வி சொன்னா ஓரோட லைஃப் வந்து பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஹீரோ வந்துட்டு கேட்பாங்க பாரு ஏதாச்சும் ஒன்னா சொல்ல, நான் ஓப்பனா என்கிட்ட சொல்லு, எப்படி அந்த இது நம்ம ரூம்க்கு வந்திருக்கோம், ஒருவேளை வந்தன்னு ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு இப்படிதான் கேட்டே இருப்பிய நம்பவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோச்சிட்டு என்ன பண்ணுவான், ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுவான். ஹீரோக்கா என்ன சொல்றேனே தெரியாது. இவ ரெஸ்ட் ரூம்ல போய் இருந்து அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ காலையில இந்த மாதிரி நடந்ததெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டு இருக்க மாட்டாள். ஸோ லைட்டா மயக்கம் வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட தங்கச்சி இந்த மாதிரி ரூம்க்கு வரா. ரூமுக்கு வந்து பார்த்துட்டு என்ன இது ரூம் ரொம்ப அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு, இப்படி ஏசி காத்து இப்படி சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த ரூம் அப்பா ரசிச்சுக்கிட்டே இருப்பாளா. அப்படியே போய் அந்த சோஃபாலையும் உட்காந்துப்பா. ஹீரோ வந்து பாப்பா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பாப்பான். கரெக்டா ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம்ல தானே இருப்பா. அவன் வந்துட்டு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி டக்குனு கீழே விழுந்துருவா. இந்த சத்தம் கேட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவானா உள்ளார போயிட்டு அக்கா என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தங்கச்சும் சரி ஹீரோவும் சரி 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா போய் பார்ப்பாங்க. போய் பார்த்தா கிளாஸ் குத்தி அவ கீழே விழுந்திருப்பா. விழுந்த இடத்துல வந்து கிளாஸ் கையில குத்தி இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்துட்டு அர்ஜுன் சோஃபால உட்கார வச்சுட்டு அந்த காயத்துக்கெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன நினைச்சுப்பாங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி ராபர்ட்னால ஹீரோயின் தப்பா நடந்திருப்பாங்களோ, ஸோ ஹீரோயின் வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தாட் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப கிராண்ட்பா வந்துட்டு ஒரு விஷயம் தெரியாமலே பேசாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு போயிடுவாங்க. இங்க தங்கச்சிக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். எப்போதுமே அக்கா என்னதான் கூட பிறந்த அக்கா இல்ல, சோ வந்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏக்கா அந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருவா. அவளும் நினைச்சு போனா அக்கா இந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்கா போல சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு பக்கம் அழுக ஆரம்பிப்பா. அப்போதான் வந்துட்டு எனக்கு யாருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிப்பா. அப்பதான் வந்து நான் வந்துட்டு காசுக்காக நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட காசுக்கு எதிர்பார்த்திருக்கேன், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிடு, இந்த நிமிஷம் நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாசமா தான் இந்த இடத்துல காட்டுற மாதிரி இருக்கு. அப்போ ஹீரோயின் சொல்றா எனக்குன்னு யாரு இருக்கா, நீயும் அம்மா மட்டும் தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்க 2 பேரும் பாண்டிங் நல்லா இருக்கு. இதை பார்த்து ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி அவனுக்கும் ஹாப்பியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் சொல்றான் நீ வந்துட்டு பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா கீழே போய் படுக்க போற. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றோம்னா வேண்டாம் மேலே படுன்னு சொல்லிட்டு மேல படுக்க சொல்றான். ஹீரோனுக்கு என்ன கோவம்னா
நம்ம என்ன சொன்னா நம்ப மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் இருக்குல்ல, அந்த கோவத்துக்கு என்ன பண்ணா நான் கீழே படுத்துக்கிறேன், என்ன ஒரு எம்ப்ளாயி மாதிரி ட்ரீட் பண்ணுங்க, தேவையில்லை உங்களுக்கு எனக்கு என்ன ரிலேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசி விட்டுறா. ஹீரோக்கா இடா இது இவளை வந்துட்டு கீழே படுக்க வேணாம்னு சொன்னா இவன் ஏன் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு கோவமா அவன் வெளியே போயிடுறான். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஆஃபீஸ்க்கும் நம்ம ஹீரோயின் வந்து போறான். அப்போ ஆஃபீஸ்ல இருக்க மேனேஜர் லேடி சரி டிப்போ சரி அவங்களும் இந்த மாதிரி காஸ்ட் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டாங்க நம்ம அப்படின்னு பேசும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ என்ன பண்றா, அப்படி அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு ஓடிடுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு பின்னாடியே வந்து யாயா தான் வந்துட்டு பேசுறாரு, இந்த பாரு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு, அவங்க எல்லாம் அப்படித்தான் லூஸ் மாதிரி வச்சு பேசிட்டு இருப்பாங்க, நீ ஹர்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அவர் வந்து சாப்பிட வைக்கிறாரு. ஹீரோயின் ஒரு மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸா சாப்பிட்ற, பட் இதெல்லாம் அவருக்கு யோசனையாவே இருக்கு, எடா பண்றது எல்லாரும் நம்ம பத்தி பேசுறாங்கன்னு ஒரு தாட் தோணிட்டே இருக்கு. அப்போ வந்து யாரையா கேட்பாரு, சொல்லு என்கிட்ட சொல்லு, நான் உன்ட்ட ஃப்ரெண்டா தானே இருக்கேன், அவனை ஏதாச்சும் நான் பண்ணணும்ல அப்படின்னு கேட்கும் போது, ஏன் நீயே எப்படி கேட்கறியா, அப்போ உனக்குமே இனிமேல் நம்பிக்கை இல்லைங்க, இல்ல இல்ல ஜஸ்ட் நான் தெரிஞ்சுக்கதான் கேட்கறேன், நீ இல்லைன்னா அதை நான் நம்ப ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் தான் கொஞ்சம் ஃப்ரெண்டா இருப்பாரு. நெக்ஸ்ட் ஹீரோட அம்மா தான் காட்டுறாங்க. தங்கச்சி எப்பவுமே வந்துட்டு ரொம்ப லெத்தாச்சுக்கலா வீட்டில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குமா. அப்போ வேலைக்காரங்க வந்து கார்லாம் தொடச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு இவ ஹெட்செட்டில் பாட்டு கேட்டுட்டு இருப்பா. அப்போ ஹீரோட அம்மா வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன், போ அவள் தனியாக துடைக்கிறாள் போய் ஹெல்ப் பண்ணு, அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஃப்ரீயாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வேலையாச்சும் பாருன்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து ஹெட்ஃபோனை பிடுங்கி விட்டுட்டு பண்ண சொல்லுவாங்களா. உடனே வந்துட்டு சரி ஆண்டி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு லேடின்னு திட்டிகிட்டே வந்து என்ன பண்ணுவானா காரை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டாக ஹீரோ அங்கேயே நடந்து வருவானா. ஹீரோவை பார்த்துட்டு இவளுக்கு தான் ஹீரோவை சர்வீஸ் பண்ண வருது இருக்குல்ல, ஸோ வந்து கார் துடைக்கிற மாதிரி டான்ஸ் பண்ணிக்கிட்டே துடைச்சிட்டு இருப்பான். இவன் வர ஆப்போசிட்டில் வர ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனோட திங்ஸ் எல்லாம் போய் டக்குன்னு போயிட்டு வேலைக்கார மாதிரி இப்போ தான் வாங்குவாங்க. இவன் என்ன பண்ண முந்திக்கிட்டு போயிட்டு இவன் வாங்குறான். இப்போ ஹீரோ வந்து கேட்கறான், பரவாயில்ல நீ நல்லா டான்ஸ் பண்ணுறியே, பேசாமல் நீனும் வந்து ட்ரைனராக மாறிடு, என்னோட ஃபிட்னஸ் ஜிம்மில் சின்ன சின்ன மாதிரி தான் கொடுத்துட்டு இருப்பாங்க, நீனும் ட்ரைனராக இருக்கு இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இவளுக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாமே ஓரா வந்து பார்த்துட்டு இருக்கா. ஓரா போயிட்டு அவங்க அம்மாட்ட சொல்றான், அம்மா இந்த மாதிரி இந்த சின்ன பொண்ணு தான் நினைச்சோம், அந்த பொண்ணு என்னென்ன பண்ண தெரியுமா, அன்னைக்கிட்ட போய் சர்வீஸ் பண்ற மாதிரி டான்ஸ்லாம் அடிக்காட்டி ஒரு மாதிரி பண்றா, ஆனா நான் வந்து ட்ரைனரா ஜிம்லாம் இருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க அம்மா சிரிக்கிறாங்க. ஏமா சிரிக்கிற அப்படிங்கும் போது, இல்லடி அவ வந்து பண்றது நல்லதுதான், ஏன்னா இப்படி 2 பேர் பண்ணாங்கன்னா அக்காவுக்கு தங்கத்துக்கு சண்டை வரும், 2 பேரும் வந்துட்டு முடியை பிடிச்சிட்டு வருவாங்க, ஹீரோக்கு வந்து பிடிக்காம போயிடும், 2 பேருமே எத்தி அமுச்சுடுவான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி தோணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சிங்கப்பூர் கிளைண்ட் வந்து வச்சிருப்பானா, அவங்க எல்லாரும் ஓகே பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நாங்களும் வந்து ஸ்பான்சர் பண்ணணும்னு ஓகே பண்ணிட்டாங்க. இது எல்லாமே வீரா சக்சஸ் பண்ணியிருப்பான். ஸோ என்ன பண்ணாங்க, சக்சஸ் மீட் மாதிரி வச்சு எல்லாமே செலிப்ரேட் பண்றாங்க. இப்போ ஓரா வந்து சொல்றா, பாத்தீங்களா என் ஹஸ்பண்ட் இப்படிலாம் பண்ணிட்டாருன்னு, ரொம்ப டேலண்டடா சொல்றா. ஹீரோக்கு பெருசா தெரியல, ஓகே அவன் வந்து ஒரு வாரம் இருந்தப்போ இந்த அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் தனியா போய் ஹீரோ உட்காரும் போது நம்ம வந்து சொல்றான், நீ ஏன் இப்படி வந்து விட்டுற, அவன் பாரு உன் கம்பெனி ஃபுல்லா வந்து சுட்டிப்பான் போல, அந்த மாதிரி நடந்துக்கிறான், ரொம்ப பாஸ் மாதிரி நடந்துக்கிட்டான் தெரியுமாங்கும் போது, பரவாயில்ல ஒரு வாரம் நான் தானே அத்தாரிட்டி கொடுத்தேன் பாரு நல்லா சக்சஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு சொல்லுவான். இவன் ஹீரோ வந்து சொல்லுவான், பெருசா அதை எடுத்துக்க மாட்டான். ஆனா நம்ம என்ன சொல்லுவான், அப்படி தெரியல, அவன் வந்து உங்கேருந்து எல்லாத்தையும் புடுங்குற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி அவன் கேரக்டர் வந்து சரியில்லை, ஸ்டார்டிங் எல்லாம் பிஹேவ் பார்க்கும்போது நல்ல ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு, இப்போ பிஹேவ் பண்ணதான் சரியில்லை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாள். அப்பதான் ஹீரோக்கும் தோணும், ஆமால்ல அவனோட பிஹேவியர்ஸ் எல்லாம் தெரியல அப்படின்னு இவனுக்கு தோணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாயாவும் இப்போ ஹீரோனோட தங்கச்சி இருக்கால மீன்ட்டு அவங்க 2 பேருக்கும் நல்ல ஃப்ரெண்ட் பாண்ட் நல்லா வந்துட்டு வரும். ஸோ அதை வந்துட்டு கெடுக்கிற மாதிரி இந்த மேனேஜர் லேடியும் சரி டிப்பும் சரி மாற்றி விட்டுருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி யாயா என்ன பண்ணுவார்னா தங்கச்சிக்கிட்ட வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவாரு. சின்ன சின்ன பிரச்சனைலாம் வந்துட்டு மூட்டி விடுவாங்க. இவளுக்கு புரியாது நம்ம என்ன பண்ணுவோம், எதுக்கு யாயா வந்து நம்ம திட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்துட்டு ரொம்ப டயர்டாக வந்து உட்காந்துருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே மேனேஜர் லேடியும் டிப்போ வந்துட்டு பேசுவாங்க, பாருங்க இந்த மாதிரி யாயாவையும் இந்த மாதிரி ஹீரோயினோட தங்கச்சியும் நம்ம பிரிச்சுட்டோம், அதுக்கப்புறம் ஹீரோயின் யாயாவையும் பிரிச்சிடும், நம்ம ஹீரோயின் கூட வந்துட்டு யாருமே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பிரச்சனையை மூட்டிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு டிப்பும் மேனேஜர் லேடியும் பேசுறதை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஹீரோயினோட தங்கச்சி வந்து காரில் வாங்கிடுறா. அவள் பார்த்துட்டு அவளுக்கு செம காண்டாகுது, ஓ எல்லாமே இவங்களோட வேலை தானா அப்படின்னு சொல்லி கோவத்தோட பார்க்குறா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். வீணு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, இந்த கேரக்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.